ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஈஸி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் தட்டி போட்டுக்கலாம். கட் பண்ண வேணாம். மிக்ஸில் அரைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு பல்ஸ் விட்டாவே போதும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே கடையில் வாங்குற பேஸ்ட்டை வந்து சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து அதோட டேஸ்ட் வந்து ஊறுகாய் மாதிரி இருக்குது. ஸோ நான் எப்பவுமே அரைச்சி தான் போடுவேன். அர்ஜென்ட்னா மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வாங்குவேன். அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புங்கிறனால நல்லா வதங்க தேவையில்லை. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினாவே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம தக்காளி நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக மீன் குழம்புல வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க. எந்த ஒரு ரெசிபினாலும் நான் வந்து இப்போ ரெடிமேட் சீக்கிரமாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம நார்மலாக வந்து மீன் குழம்பு பொடி வாங்கலாம் கடையில், அதுதான் போட போகிறோம். நம்ம வந்து எதுவுமே வந்து அரைச்சி அந்த மாதிரிலாம் போட போகிறதில்ல. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொட்டிடுறோம், அவ்வளோதாங்க. இதில் மீன் குழம்பு பொடியில் திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட செய்முறை இருக்கும். அது இதில் விட ஈஸியாக இருக்கும் போல். சரி, பட் நம்ம இது வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். அடுத்தது அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொடியெலாம் போட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் புளி கரைச்சிக்கலாம். புளி கரைச்சிட்டு நல்லா ஒரு தண்ணி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி டேஸ்ட்டாக செய்கிறோம் அப்படிங்கிறோட நம்ம என்ன மீன் போடுறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து இந்த சுவை வந்து அடங்கியிருக்கு. இந்த பொடி வந்து நான் வந்து வதக்கும் போதும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் எப்பவுமே வந்து சேர்த்திப்பேன். சரி, நம்ம என்ன மீன் போடலாம் அப்படின்னா இந்த டைம் வந்து நான் நெய் மீன் தான் போட்டிருக்கேன். பொதுவாக வந்து குழம்புக்கு வந்து நெய் மீன், பாறை மீன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஜிலேபியும் இருக்கும், பட் வந்து அதுக்கு வந்து பொரிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒருவேளை மீன் வாங்க தெரியலனா அவங்கக்கிட்ட கேட்டாவே இந்த குழம்பு வைக்கிறாங்கன்னு சொன்னாவே அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. ஆக்சுவலாக நார்மலாக எப்பவும் போல் தாளித்து விட்டுட்டு புளிக்கரைசல் சேர்த்திட்டு இந்த மீன் மசாலா ஆட் பண்ணுறோங்க. நல்லா வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே. அதுக்கப்புறம் சாப்பிட்லாம்.